அன்றாடமா நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா ஹிந்தி லாங்குவேஜும் பேசணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும் இம்பாசிபிள். கரெக்டா? நம்மளுக்கு எது எது தேவையோ, அன்றாட தேவைகள் எது இருக்கோ அதுக்கு மட்டும் ஹிந்தி வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்போக்கன் ஆகி போயிருது. சில கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அந்த நேம் எல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க 3 வருஷம் 4 வருஷம் ஸ்போக்கன் ஹிந்தி படிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டா கூட சில வார்த்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், சில கொஸ்டின்களை கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய பேர் என்ன? तुम्हारा नाम क्या है? तुम्हारा तुम्हारा नाम क्या है? नामனா பேர், தமிழ்ல இருக்கு நாமகரம்னு சொல்றது. नामकरण नाम, அந்த नाम क्या है? तुम्हारा नाम क्या है? கரெக்டா? கேட்டா அவன் சொல்லுவான், அது मेरा नाम राम है, मेरा नाम रमेश है, मेरा नाम इब्राहिम. இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. சின்ன சிம்பிளான क्वेश्चन, तुम्हारा नाम क्या है? கரெக்டா? तुम्हाराனா உன்னுடைய. கரெக்டா? அப்புறம் பாருங்க, அதை கேட்டுட்டு तुम्हारे पिताजी के नाम, உன்னுடைய தந்தை பேர் என்ன? அந்த பையனுக்கு அடுத்து யார் பேரு கேட்போம்? நம்ம அவங்க அப்பா பேர் தான் கேட்போம். तुम्हारे पिताजी के नाम क्या है? तुम्हारे உன்னுடைய தந்தையார் பெயர் என்ன? கேட்டா तुम्हारे पिताजी के नाम क्या है? नाम क्या है? கரெக்டா? இது என்ன இருக்குன்னா, இது தந்தை தமிழ்ல இருக்கு. மாதா பிதா குரு, 3 அர்த்தம் ஒண்ணுதான். மாதானா அம்மா, பிதானா என்னது அப்பா, குருனா ஆசிரியர். கரெக்டா? அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, உன்னுடைய பேர் என்ன? तुम्हारा नाम क्या है? तुम्हारा पिताजी का नाम क्या? पिताजी के அடுத்து என்ன சொல்லிரோம் நம்ம, तुम्हारी माताजी का नाम क्या? அம்மா பேர். இது கேட்ட மேல கேட்ட மாதிரி तुम्हारे पिताजी के नाम கேட்ட பின்னாடி இன்னொரு क्वेश्चन கேக்குறான், तुम्हारे पिताजी क्या करते हैं? சிம்பிளான வார்த்தை, உன்னுடைய தந்தையார் என்ன செய்கிறார்? அவன் சொல்லுவாங்க, मेरे पिताजी एक व्यापारी. தமிழ்லயும் வியாபாரி தான், ஹிந்திலையும் வியாபாரி. ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? ஒண்ணுமே தெரியாது, ரெண்டும் ஈக்குவல் தான். என்னுடைய தந்தையார்